இந்த ஆளு மண்ணுக்கு அடியில இருந்து ரொம்பவே வெயிட்டா இருக்க செயினை தூக்குறான். ஆனா பக்கத்துல இருக்க கிழமை ஒத்த கையிலேயே அதை தூக்கிடுறான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒன்னா அந்த செயினை இழுக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஏகப்பட்ட தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த கிழமை சிரிச்சுட்டு இன்னும் அந்த செயினை நல்லா இழுக்கணும்னு சொல்றான். பார்த்தா இவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு மீனோட வால் பெருசா வெளியே வருது. இவங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் நின்று இருந்தது ஒரு ஐலாண்டு கிடையாது. 1000 வருஷமா ஒரு வேல் அங்கேயே தூங்கிட்டு இருந்தனால அதுவே ஒரு ஐலாண்டு மாதிரி மாறிடுது. இவங்க அந்த செயினை இழுத்தனால அந்த வேல் பறக்க ஆரம்பிக்குது. இவங்க போக வேண்டிய இடத்துக்கு இந்த வேல்லே போயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த வேல் பறந்துட்டே இருக்கறதுக்கு இந்த 2 செயினையும் ஒன்னா புடிச்சு இழுத்துட்டே இருக்கணும். அதனால ஆளாளுக்கு கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி புடிச்சிருக்காங்க. அந்த வயசான ஆள் ரொம்ப நேரம் புடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அந்த வேலுக்கு பிரேக் விட்டுறலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த வேல்ல இருக்க ஒன் சைடு செயினை மட்டும் நல்லா இழுக்கிறாங்க. அது திரும்ப ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு ஆளா பக்கத்துல இருக்க மலையில குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசியா இருக்க ஆள் குதிக்கும் போது அந்த இடத்துல தெரியாம விழுந்துடுறான். அந்த வேல் உடனே அங்க இருக்க ஐஸ்ல மோத ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா இவங்களால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இந்த ஆளு உடனே அந்த வேலோட செயின் எடுத்து மேல ஹைட்டா போற மாதிரி இழுத்து விட்டுறான். கிராஷ் ஆகாம ஸ்ட்ரைட்டா மேலே ஏறுது. நான் இவன் அந்த வேல்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். கரெக்டா இவங்க கூடயே வந்து இறங்கிடுறான்.